இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேசிக்லி டாக்டர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ரியல் டாக்டர். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் நிறைய தமிழ், இங்கிலீஷ், கொரியன் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன எப்படி சொல்றது, இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க, அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் இப்படி இருக்கு, இப்படி எடுத்திருக்கலாமே, இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதுல உள்ள போய் அதை வந்து ஒரு டீகோட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க, இது நீ பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிப்பேன். ஸோ அப்போ சொல்லும் போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணணும், நம்ம ஒரிஜினலாக ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாமல் எல்லா படமும் வந்துட்டு ஏதோ ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே. அண்ட் நம்ம ஹியூமனா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும், ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில விஷயங்கள், சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமாய் இருப்போம். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம்னா, இதை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பிளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பிரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும், அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும். இது வந்து ஒரு இம்பாக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியா இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டா ஒரு மெசேஜா வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் the film. It would be a change kandipa. Yeah, thank you. Good evening everyone. In the school படத்துல நான் ஒரு மெயின் லீடா பண்ணியிருக்கேன். Played as a Vanmadi teacher. So நார்மலா ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்து போற மாதிரி இல்லாம ஒரு ஹாரர் சைட்லயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார், நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு. கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, 3 சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஆர்கே வித்யாதரன் சாரோட டாட்டர் அண்ட் டாக்டர் வி நிவேதா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் டு கமெண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக அப்புறம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டைரக்டர் சார்
10th படிச்சுட்டு இருக்கேன். 10th படிச்சு. சரி, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணீங்களா படத்துல? சூப்பரா பண்ணோம். சரி, இந்த படத்துல கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதா? கண்டிப்பா. என்ன கான்செப்ட்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ், அப்புறம் வந்து ஒரு கம்பேரிசன், ஈகோ, இதோட கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுது. சரி, ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட். இது ரொம்ப பெருசா பேசணுமா? அதாவது சரி பேச. ஓகே, அடுத்தபடியாக அபி. இலக்கியா ஸ்ரீனிவாசன். இந்த மூவியில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோட மூவியில் நேமோ இலக்கியா தான், என்னோட ரியல் நேமோ இலக்கியா தான். அவ்வளோதானே? மாஞ்சி மனப்பாடம் பண்ணாங்க ஒரு நாள் பூரா. அப்படிலாம் இல்லை, ஸ்டேஜில் அப்படி பேசுகிறோம் இப்படி பேசுகிறோம்னாங்க, யாருமே சரியாக பேச மாட்டேங்கிறீங்க. நல்லா மேடை பேச்சை வந்து நல்லா ட்ரைன் அப் பண்ணிக்கணும். கொஷின் கேளுங்க, பேசுகிறேன். சரி, சரண்யாட்ட கொடுங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ், அதனால தான் ஒரே டைம்ல மேடை கூப்பிட்டேன். பேசுங்க. இவங்க அல்லது தங்கலான், படைத்தலைவன், ரோகதி மேடமோட வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லுங்க. டக்குன்னு கூப்பிட்டீங்க, என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சரி சரி சரி, சொல்லுங்க. வேற என்ன பேசுறது தெரியல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா மீடியா எல்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் எல்லாம் கேளுங்க. எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஆர்டிஸ்ட் கூட மீடியா நினைச்சா ஸ்டார் ஆக்கிடுவாங்க. கரெக்டுங்களா? உங்களுடைய பாசிட்டிவான விமர்சனம், உங்களுடைய பாசிட்டிவான இது வந்து அப்படித்தான் எல்லாரும் ஸ்டார் ஆயிருக்காங்க. எல்லாம் வரும்போது நீவா தானே வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு. அப்பன போறோம் அவங்க இப்படி நல்லா நடிக்கிறாங்க, இப்படி ஸ்டைலா பேசுறாங்க, இந்த பம்ப்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லதான் எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி அவங்க ஸ்டாரா மாறுறாங்க. ஸோ அதனால வந்து குட். அடுத்து தனிஷ்கா சகோதரிகள் வாங்க. சப்போர்ட் பேக் பில்லர் சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா தான். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் டைரக்டர் சார். ஏன்னா ஹி இஸ் வெரி காம் அண்ட் பேஷண்ட். எப்பவுமே நான் திட்டி பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் வந்து சிரிச்சிட்டே விட்டுறாரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேக் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட்டிங்லாம் பண்ணி. ஸோ ஐ டிட் மை கேரக்டர் வெரி வெல்னு சொல்ல முடியும். பிகாஸ் ஹி நெவர் ஷவுட்டட் அதெல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ சச் அ குட் டைரக்டர் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் சார் வாஸ் வெரி நைஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது நான் போய் ஏதாவது தப்பு பண்ண திட்டுவாங்களா? எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லா திட்டுவாங்க, நல்லா சொன்னாங்க. என்னை மிரட்டி நல்லா சொன்னாங்க. வீட்டில் வந்து எதுவுமே பண்ண மாட்டேறல, அங்கே போய் நல்லா ஒன்று திட்டுவாங்க. இந்த பேச்சுக்கு நடுவில் சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்துக்கிறேன். சகானா லப்சிதா கொஞ்சம் இப்படி வந்துருங்க. சகானா லப்சிதா சீக்கிரம் வாங்க. இப்போ பேசுங்க. நீங்க கண்டினியூ பண்ணல. விளம்பரம் இது இடையில நாங்க விளம்பரம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி தான் செட்டும் செம்ம ஃபன்னா இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரம் கொடுத்துவாரு. ஸோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐ ஒர்க் மை ட்வின். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அதனால இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு யார் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவோம். அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணது. நாங்கள் வெளில போனால் கூட ஒரே மாதிரி தான் அதுவுமே அப்படி தான் இருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கேமரா முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒரே நாங்கள் எங்கள் அம்மாவே வந்து ஒன்றா தான் எங்களை ட்ரெஸ் பண்ண வைப்பாங்க. பிகாஸ் எங்களுக்கு அதுலேயே சண்டை வரும். ட்ரெஸ்லேயே வந்து இவள் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, என் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது. அதை வந்து இந்த கம்பேரிஷனே இல்லைன்னு இந்த மூவியில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த நிறைய ஓகே வி காட் மோட்டிவேஷன். அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய போய் சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது ஸ்கூல். அண்ட் வி சேஞ்ச் அவர் செல்ஃப் ஆல்சோ. லைக் பார்த்து ஓகே ஸோ இஃப் யூ see the film you can connect with every characters. Like oh in the character or shoes I have been like this, I have been like that. So even I felt that connection. ஒரு இடத்துல I was also my character. வாங்க நீங்க பேசுங்க. ஓகே சார், சூப்பராக கொடுக்குறீங்க சார் விளம்பரம். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி ஸோ யூ கேன் கனெக்ட் வித் த கேரக்டர்ஸ் அண்ட் பேசுங்க. அவங்களே உங்களுக்கு சேர்த்து பேசுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனிஷ்கா. நான் இந்த ஃபிலிமில் வந்து சந்தியான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆர்கே வித்யாதரன் சார், டிரெக்டர் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஹூ வாஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எதை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள ஐ லைக் டு தேங்க். அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசணுன்னா இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தான் சந்தியா. ஆல்சோ இப்போது இருக்க சொசைட்டியில் யூனோ ஜட்ஜ் பை ஆர் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ்ன்னு இருக்க இந்த சொசைட்டியில் என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணார்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர். சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான். ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு.
ஓகே, நிறையவே பேசிட்டீங்க. அவ்வளோ பேசணும். அடுத்து வாங்க.